வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். சமீபத்தில் தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் கேப்டனுடைய கட்சி, அந்த கட்சி வந்து திமுக கூட்டணியில இணைஞ்சது. அந்த கட்சிக்கு வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாங்க. அந்த சீட்டு வந்து எல்கே சுதீஷ், பிரேமலதா அவர்களுடைய சகோதரர், அந்த கட்சியுடைய பொருளாளர், அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஸோ அவர் வந்து அந்த பதவியை ஏத்துக்கிட்டோம் அப்படின்ன உடனே முக்கியமான தலைவர்கள்ட்ட எல்லாம் பார்த்து அவங்களுடைய வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டார். அதுல குறிப்பா வந்து நம்மவர் கமல்ஹாசன் அவர்களை அவருடைய ஆழ்வார்பேட்டை அலுவலகத்துல சந்தித்து ஆசி பெற்றுக்கொண்டார். ஸோ அது குறித்து அவர் பிக்சர்ஸ் போட்டிருக்காரு தன்னுடைய சோசியல் மீடியாவில். எல்லா இதுலையுமே அவர் பிக்சர் போட்டிருக்காரு. இணைவோம் அப்படின்னு ஒரு விழா நடந்தது சமீபத்தில். அந்த விழா நடக்கும் பொழுது இவர் கூட்டணியில் இல்லை, அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. ஸோ அந்த விழாவில் வந்து காந்தியை நினைவை போற்றும் வகையில் அம்பேத்கர், காந்தி, பெரியார், ஸோ இவங்க 3 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஷீல்டு தமிழ் பண்பாட்டு மையம் சார்பாக நடத்தியிருந்தாங்க, ஒரு மொமெண்டோ கொடுக்கறதுக்காக. ஸோ அதை கொடுத்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார் உலகநாயகன் நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள். 18 மார்ச் 2017 சந்திரஹாசன் அவர் வந்து மறைந்த நாள். இன்று அவருடைய நினைவு நாள். RKFI அப்படின்னாலே நம்ம மறக்க முடியாத ஒரு பெயர். ப்ரொடியூஸ்டு பை அப்படின்னு போடும் பொழுது சந்திரஹாசன், கமல்ஹாசன், முதல் பேர் சந்திரஹாசன் தான் இருக்கும். அந்த முதல்ல அவங்க வந்து ஹாசன் பிரதர்ஸ் அப்படின்னு ஆரம்பித்த பொழுது, ராஜபார்வை படம் ஆரம்பித்த பொழுது, ஸோ அதுலையும் இருந்தவர். அதுக்கப்புறம் விக்ரம் முதலாக ராஜ்கமல் பிலிம் இன்டர்நேஷனலாக மாறும் பொழுதும் அவர் தான் இருந்தார். அவர் இருக்கும் வரை 2017 அவர் இருக்கும் வரை தொடர்ந்து அவர் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய எந்த ஒரு நிலைமையா இருந்தாலும், அது வெற்றியா இருந்தாலும் தோல்வியா இருந்தாலும், பர்சனல் லைஃப்ல வரக்கூடிய சோதனையான காலகட்டங்கள், கோர்ட்டு கேஸ், எந்த பிரச்சனையா இருந்தாலும் கமல்ஹாசனுக்கு வந்து தோளோடு தோல் நின்றவர் அப்படின்னா அது வந்து சந்திரஹாசன் தான். ஒரு தந்தை ஸ்தானத்துல என்ன பிரச்சனையா இருந்தாலும் இவர் முன்னாடி நிற்பார். இவரை தாண்டி தான் அது வந்து கமல்ஹாசனுக்கே போகும். அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்டிங் ஷீல்டா இருந்தார். ஸோ அவரது நினைவு நாள் இன்னைக்கு. ராஜ்கமல் அப்படின்னு நம்ம பேசும்பொழுது, ராஜ்கமல்ல வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் கேமியோ அப்பியரன்ஸ் பண்ண படங்கள் அப்படின்னா அது ஒரு 1-2 படங்கள் தான் இருக்கும். ஆனா அவர் கதாநாயகனா நடித்த படங்கள் தான் மேஜர், எல்லாமே மெஜாரிட்டியா இருக்கும். அதுல வந்து எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது வந்து மகளிர் மட்டும். அந்த மகளிர் மட்டும்ல வந்து கிளைமேக்ஸ்ல வருவார். படம் முடியும் பொழுது அதுல வந்து நாசர், அந்த காட்சி, நாசரை வந்து இது பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ரேவதி, ஊர்வசி, அவங்க ரோஹிணி எல்லாம் இருக்கும்பொழுது இவர் கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய ஒரு காட்சி, அந்த காட்சியில நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த படம் நல்ல தமயந்தி. அந்த நல்ல தமயந்தி வந்து நாங்கெல்லாம் எதுக்கு போனோம் அப்படின்னா, கேமியோ வராரு, அதுவும் சந்தியர் கெட்டப்ல வராரு அப்படின்ன உடனே அந்த படத்துக்கு போனோம். படத்துக்கு போய் பார்த்தா கிளைமேக்ஸ்ல வந்து அந்த இவரோட கடையை திறந்து வைப்பாரு, மாதவனுடைய ஹோட்டல், அதை திறந்து வைப்பாரு, அருவாளால வச்சு திறந்து வைப்பாரு. ஸோ அப்போ வந்து சண்டியர் தான் இருந்தது. சண்டியர் கிளைமேக்ஸ்ல இருந்து வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நாசர், கமல்லாம் வருவாங்க. நாசர் வந்து அந்த போலீஸ் ட்ரெஸ்ல வருவார், ஜெயிலர் ட்ரெஸ்ல. அவர் சண்டியர் வந்து சண்டியராகவே வருவார், அந்த மாதிரி கெட்டப்ல, அந்த மீசையோட. அது பெரிய கைத்தட்டல் கிளைமேக்ஸ்ல. அதுக்கப்புறம் இப்போ வந்து இன்னொரு கேமியோ அப்படின்னோம்னா, அது வந்து சண்டியர் விருமாண்டியா மாறினது நமக்கு தெரியும், பிற்பாடு மாறினது. இப்போ வந்து நம்ம சிவகார்த்திகேயன் நடிக்கக்கூடிய, நம்ம ப்ரொடக்ஷன்ல, ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ல சிவகார்த்திகேயன் நடிக்கக்கூடிய படம். ஸோ அந்த படத்துல வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ண போறாரு. அது வந்து விருமாண்டி ரோலா இருக்கும். பயங்கரமான எதிர்பார்ப்புல இருக்காங்க எல்லாரும். விருமாண்டியா கமல் வந்தாருன்னா என்னவா இருக்கும், அது ஒரு கேமியோ இப்போ வரப்போகுது. அதுக்கு முன்னாடி வந்து மகளிர் மட்டும் படம், அது வந்து நம்ம தமிழ்ல நாகேஷ் சார் நடிச்ச கேரக்டர்ல உலகநாயகன் அவர்கள் ஹிந்தியில நடிச்சாரு. அந்த படம் வந்து எடுத்து முடிச்சுட்டாங்க. என்ன காரணத்தினாலும் அது வெளியில வரல. அவ்வளவு பிரமாதமா பண்ணியிருப்பாரு. அது வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பத்திரிகைகள் அந்த காலகட்டத்தில் எழுதினாங்க. அந்த படம் வராமையே போயிடுச்சு. அதுலயும் அவர் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருந்தார். இதெல்லாம் அவர் கேமியோ ரோல் பண்ணது. நான் ஏதாவது மறந்துருந்தேன்னா நீங்க ராஜ்கமல் படங்கள்ல கேமியோ ரோல் உலகநாயகன் பண்ணதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஆதவ் அர்ஜுனா, அதாவது அவர் வந்து தொடர்ந்து டெராகேட்டரியா பேசுறது அப்படிங்கிறதே அவருடைய வாடிக்கையாகிவிட்டது. இந்த ஹேபிச்சுவல் அஃபெண்டர் அப்படிம்பாங்கல்ல, தொடர்ச்சியா ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட்ல இருந்தே அவர் அப்படிதான். ஏதாவது ஒரு ஏடாகுடமா போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நீக்க வேண்டியது, இல்லை மன்னிப்பு கேட்க வேண்டியது. முதல்ல வந்து அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அந்த ஜென்சி
எப்படி வந்து நேபாளில் புரட்சி பண்ணாங்களோ அந்த மாதிரி புரட்சி பண்ணுவாங்கன்னு ஒரு போஸ்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் விழுந்தடிச்சு அதை டெலீட் பண்ணி அது பிரச்சனையாகி, ஸோ அந்த மாதிரி ஒன்றை பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் தொடர்ந்து யாரையுமே விட்டு வைக்கல, பல பேரை வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு. குறிப்பாக மக்கள் நீதி மய்யம் தலைவர் நம்மவர் கமல்ஹாசன் அவர்களை மறவோம் நிகழ்ச்சி நடத்தும் பொழுது இவருக்கும் காந்திக்கு என்ன சம்பந்தம்? இவர் வந்து இந்த எல்லாம் ஒன்னா சேர்றதுக்காக ஒரு விழா நடத்துறாரு, இவர் காந்தியை பத்தி இதுக்கு முன்னாடி பேசினதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அட்டாக் பண்ணாரு. ஏன்னா காந்தியை பத்தி கமலஹாசன் அவர்கள் சொல்லாத நாளே கிடையாது, தொடர்ந்து அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. சமீபத்துல மகாத்மா காந்தியுடைய புத்தகம், ஒரு அவருடைய பேரன் இந்தியா அண்டர் ஃபியூச்சர் அப்படின்னு ஒரு புத்தகம், அது வந்து கோபாலகிருஷ்ண காந்தி அவர்கள் எழுதின புத்தகம். அந்த புத்தகத்தை வெளியிட்டது யார் அப்படின்னா உலகநாயகன் நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் தான் அந்த புத்தகத்தை வெளியிட்டார். அந்த ஹேராம் படம் எடுக்கும் பொழுது அதுல வந்து காந்தியுடைய ஒரிஜினல் செருப்பு அவருடைய பேரங்கிட்டேருந்து வாங்கி அதை அந்த படத்திலேயே பயன்படுத்தி இருந்தார். ஸோ அந்த மாதிரி அவர் ரைட் ஃப்ரம் ஸ்டார்டிங்ல இருந்தே மகாத்மா காந்தி அப்படின்னா அவர் மகாத்மான்னு கூட சொல்ல மாட்டாரு, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி பாரு, இஸ் இமிட்டபிள், இன்னொருத்தர் காந்தி மாதிரியே வர முடியும், ஏன் வர முடியாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அளவு ஃபார்வர்ட் திங்கிங் உள்ளவர் நம்மவர் கமல்ஹாசன். அது மட்டும் இல்லாம இப்ப ரஜினிகாந்த் அவரை வம்பெழுத்து அவரை வந்து அவர் சம்பந்தமே இல்லை அவருக்கும் அரசியலுக்கும், அவர் பாட்டுக்கு படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு, அவரை வம்புழுத்து அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்காம இருக்கிறதுக்கு காரணம் வந்து திமுக தான், திமுக மிரட்டிட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லி அதுக்கு எல்லா தலைவர்களும் ஆதவ அர்ஜுனாவை அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் ரஜினிகாந்த் நேர்த்திக்கு ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அதாவது காலம் பேசாது காத்திருந்து பதில் அளிக்கும் அப்படின்னு ஒரு அவருக்கே உரிய பாணியில வந்து ஒரு பஞ்ச் டயலாகோட ஒரு அறிக்கை கொடுத்து அவருக்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவித்தாங்களோ அவங்களுக்குலாம் நன்றி சொல்லியிருந்தாரு. ஸோ இது வந்து எல்லாமே கண்டிச்சிட்டாங்க. கண்டிச்சதுக்கு அப்புறம் நேற்றைக்கு வந்து அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு. மன்னிப்பு கேட்டது கூட ஒரு ரிமோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு 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 கவலையோ ஒரு வருத்தமோ அதுல தெரியணும். அவர் என்னன்னா இதுல வந்து தூத்துக்குடி மாணவி வந்து மரணம், +2 மாணவி, அதை வந்து டைவர்ட் பண்றதுக்கு தான் ரஜினிகாந்த் பேசினத, ரஜினிகாந்த் குறித்து நான் பேசினதை பெருசாக்குறாங்க அப்படிங்கிற அர்த்தத்துல வந்து அவர் பேசியிருக்காரு. அதுல வந்து உண்மையான ஒரு வருத்தமோ ஒரு துயரமோ அவர் சொன்னதுல இல்லை. ஸோ அதனால ரஜினி ரசிகர்கள் கண்டிப்பாக அந்த அந்த கட்சிக்கு வாக்களிக்க மாட்டாங்க. வேர்ல்டுலேயே மோஸ்ட் பாப்புலர் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா அது ஃபுட்பால் தான். உலகத்துல 196 நாடுகள் இருக்கு அப்ராக்சிமேட்டா. எல்லா நாடுகள்லையும் விளையாடப்படக்கூடிய ஒரு விளையாட்டுனா அது ஃபுட்பால் தான். நம்ம கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து காமன்வெல்த் கண்ட்ரீஸ்ல தான் அதிகமாக விளையாடப்படும். அதிகபட்சம் ஒரு 15-20 நாடு இல்லை 25 நாட்டில் விளையாடுவாங்கன்னு. ஆனா ஃபுட்பால்ங்கிறது வந்து உலகத்துல உள்ள எல்லா நாடுகள்லையுமே விளையாடுறாங்க. 211 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த சின்ன சின்ன நாடுகள் அதை வந்து 2ஆ பிரிச்சு அந்த மாதிரி 211 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதுல வந்து இப்ப முதன்முறையாக ஒரு ஃபுட்பால் ஹிஸ்டரியிலேயே இந்த முறை ஜூன் மாசம் ஆரம்பிக்க போகுது ஃபுட்பால் வேர்ல்டு கப் 2026. 2022 நடந்த வேர்ல்டு கப்ல வந்து அர்ஜென்டினா வின் பண்ணாங்க, லியோனல் மெஸ்ஸியுடைய அர்ஜென்டினா. அந்த 2022 தான் கமல்ஹாசனுடைய விக்ரம் மாபெரும் வெற்றி பெற்றது. நம்ம அர்ஜென்டினாவும், அதாவது 86 விக்ரம் வந்தது, 86ல அர்ஜென்டினா வேர்ல்டு கப் வாங்கினுச்சு மெக்சிகோல. அதுக்கப்புறம் திருப்பி 2022 ரெண்டுமே நடந்தது. கமல்ஹாசனுடைய விக்ரமும் வெற்றி பெற்றது, அர்ஜென்டினா லியோனல் மெஸ்ஸி அப்ப வந்து மேரடோனா வாங்கினாருன்னா இப்ப மெஸ்ஸி வாங்கினாரு. இப்ப 4 ஆண்டுகளுக்கு பிறகு 2026 வந்து FIFA வேர்ல்டு கப் எங்க நடக்க போகுதுன்னா அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ இந்த 3 நாடுகள்ல நடக்க போகுது. எப்ப ஆரம்பிக்குதுன்னா 11th ஜூன் 2026. ஜூன் 11ல வந்து முதல் மேட்ச், 19th ஜூலை 2026. மொத்தம் 48 டீமு. இந்த 48 டீமும் ஒவ்வொரு குரூப்புக்கும் 4 டீமு, 12 குரூப்பா பிரிக்கப்படும். இதுல ஈரான் ஒரு டீமா இருக்கு, அதனாலயே சீக்கிரம் அந்த வாரம் முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வேர்ல்டு கப்புக்கு வரணும், பிராக்டிஸ் பண்ணணுங்கிறதுனால அதை பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். குரூப் மேட்சஸ் வந்து ஜூன் 11லேருந்து ஆரம்பிக்குது. நாக் அவுட் மேட்சஸ் அப்படின்னோம்னா ஜூன் 28லேருந்து ஜூலை 3 வரையும் நடக்குது. ஃபைனல் மேட்ச் வந்து 19 ஜூலை 2026. இது வந்து முதல் தடவை 48 டீம் விளையாடுது. 16 சிட்டிஸ்ல நடக்குது. USA ஹோஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் நாக் அவுட் மேட்சஸ் எல்லாமே அங்கதான். குவார்டர் ஃபைனல், செமிஃபைனல் அதெல்லாம் அங்கதான் நடக்கும். முக்கியமான மேட்சஸ்லாம். இது வந்து இந்தியன் டைம் படி பார்த்தோம் அப்படின்னா IST படி நமக்கு வந்து எல்லாமே ஏர்லி மார்னிங்கா இருக்கும். அதிகபட்சம் காலையில 6:30 மணிக்கு இருக்கும், காலையில 9:30 மணிக்கு இருக்கும், 12:30 AM சில மேட்சஸ் இருக்கும், 12:30 AM, 3:30 AM. ஸோ அந்த மாதிரி நம்ம முழிக்கிற மாதிரி வரும். நமக்கு ஞாபகம் இருக்கும், இப்ப சமீபத்துல இப்ப நம்ம ஒரு T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சோம், இந்தியாவில் நடந்தது. இதுக்கு முன்னாடி அமெரிக்கா, கனடா,
அங்க நடந்த வேர்ல்டு கப் ஜெயிச்சோம். அப்போ வந்து ஏர்லி மார்னிங் நிறைய மேட்சஸ் வந்தது, காலையில தான் ஃபைனல்லாம் நடந்தது. ஸோ அந்த மாதிரி தான் ஃபைனல் வந்து நைட்டு நடந்தது. சில முக்கியமான மேட்சஸ் நிறைய வந்து நமக்கு காலையில நடந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபிக்சர்ஸ். ஸோ இதுதான் ஒரு பிரீஃபா நான் சொல்லியிருக்கிறது. எல்லாருக்குமே ஃபுட்பால்ங்கிறது பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டீம் பிடிக்கும். சில பேருக்கு அர்ஜென்டினா பிடிக்கும், சில பேருக்கு பிரேசில் பிடிக்கும், சில பேருக்கு ஜெர்மன் பிடிக்கும், சவுத் அமெரிக்கன் டீம் சில பேருக்கு பிடிக்கும், யூரோப்பியன் டீம் சில பேருக்கு பிடிக்கும். ஸோ நான் வந்து எனக்கு ரைட் ஃப்ரம் பிகினிங் வந்து ஐம் a பிக் ஃபேன் ஆஃப் டீகோ மாரடோனா பிடிக்கிறதுனால எனக்கு அர்ஜென்டினாவை ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் வந்து எனக்கு யூரோப்பியன் ஃபுட்பாலும் ரொம்ப பிடிக்கும். டெக்னிக்கலி பிரில்லியண்டா இருக்கும். அங்க வந்து ஜெர்மன்லாம் பிரமாதமா விளையாடுவாங்க. ஜெர்மன், ஸ்பெயின், இட்டாலி, இந்த டீம்லாம் வந்து பிரில்லியன்ட் ஃபுட்பால். இட்டாலி சமீபமா சரியா விளையாடல, பார்ப்போம் இந்த வேர்ல்டு கப்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்ப்போம். 48 டீம் விளையாடுறாங்க, 12 குரூப்பா பிரிச்சிருக்காங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்னு நம்புறேன் இந்த வேர்ல்டு கப். இந்தியால 2022 வந்து ஜியோ சினிமா தான் எல்லா மேட்சும் நமக்கு லைவா ஃப்ரீயா கொடுத்தாங்க. இப்ப 2026 யாரு டெலிகாஸ்ட் பண்ண போறாங்கிறது இப்ப வரைய தகவல் தெரியல. அநேகமா ஜியோ ஹாட் ஸ்டாரா தான் இருக்கும். FIFA வேர்ல்டு கப் எல்லா மேட்சுமே 10 நிமிஷம், ஸ்டார்டிங் 10 மினிட்ஸ் யூடியூப்ல ஃப்ரீயா டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சி. யூடியூப்ங்கிறது வேர்ல்டு வைடு இருக்கு, எல்லாராலையும் பார்க்க முடியும் யூடியூப்னா. ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எல்லா மேட்சுமே யூடியூப்ல ஃப்ரீ.